ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மாவின் வாக்கினை நீ கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்க குழந்தையே, இன்று இந்த அம்மா உனக்கான ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த அம்மாவினிடத்தில் நீ வைத்திருந்தாய் அல்லவா? உன் வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறப் போகின்றது என்பதனை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த அம்மாவினிடத்தில் பழித்து விட்டது நீ வைத்த வேண்டுதல்கள் அனைத்தும். ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகின்றது. நீ ஒரு முறை சிந்தித்து பார். இந்த தாயானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசி கொண்டிருக்கின்றேன், நீ எப்படி இந்த அம்மாவினிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கின்றாய் என்பதனை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா? உண்மையான பக்தியோடு தான் என்னை வணங்குகின்றாயா, வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் ஒரு துளியளவும் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கின்றாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் செல்ல குழந்தையே, நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன். நீ இந்த அம்மாவினிடத்தில் மனமுருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்குமான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன். அதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகின்றது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகின்றேன். என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த தாயானவளினுடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா? என் தங்க குழந்தையே, இப்பொழுது நீ என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பாகும். எனவே இந்த அம்மாவினிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகின்றது. நான் கேட்டவற்றை எல்லாம் என் தாயானவள் கொடுத்து விடுவாள் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகின்றாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் நிச்சயமாக எப்பொழுதுமே வீணாக்க மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நான் உனக்கு இன்று இந்த நிமிடத்தில் முன்கூட்டியே தெரிவித்து விடுகின்றேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவோ அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் அல்லவா?
அன்புக்கு தகுதியானவர்கள் இங்கு யாருமே இல்லை என்று நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, நீ செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த அம்மா நிச்சயமாக நான் நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து நீ பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகின்றது. அதை உன்னுடைய கைகளிலேயே இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய். இந்த அம்மா மீது நம்பிக்கை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விடமாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து கொண்டிருப்பேன். என் குழந்தையே, உன்னை நான் நல்வழியில் என்றென்றும் ஏற்படுத்தி சென்று கொண்டேதான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. அது உனக்கு மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய பெரிய ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகின்றேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியமாக தேவைப்படுகின்றது. நம் அம்மா வாக்கு கொடுத்து விட்டால் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம் தன் வாழ்க்கையில் அமையப் போகின்றது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தை உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தேண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால்தான் இந்த இரண்டையும் நீ எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நீ பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும்.
அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகின்றது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகின்றாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே. இதுவரையில் வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரப்போகின்றது. நீ எதிர்பார்த்ததை போலவே இனி உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி நீயே அறியாத சில விஷயங்களை உன்னிடத்தில் இந்த அம்மா ஸ்தானத்தில் இருந்து உனக்கு கூற வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ என்னிடத்தில் வந்து எங்கள் இருவருக்குள்ளும் பிரச்சனையாக இருக்கின்றது அம்மா, எங்களை சேர்த்து வையுங்கள் தாயே, எங்களுக்குள் மன ஒற்றுமை இல்லை, அதனால் குடும்பத்திலும் அமைதி இல்லை, அவர்கள் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்றெல்லாம் நீ அழுது புலம்புகின்றாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, நான் இப்பொழுது உன்னுடைய தாயாக இருந்து உனக்கு சில உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக கூறத்தான் போகின்றேன். இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ அறிவுள்ள குழந்தையாக இருக்கின்றாய் அல்லவா? அதனால்தான் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. என் செல்ல குழந்தையே, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் அவர்களுக்கு எது சரியில்லாமல் போனாலும் மனைவியோ தான் புகுந்த வீடோ சரியாக இருந்துவிட்டால் போதும், அவர்களினுடைய வாழ்க்கையானது சொர்க்கமாக மாறிவிடும். என் குழந்தையே, யார் ஒருவருக்கு வாழ்க்கை துணை என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டால் நிச்சயமாக இறுதி காலத்தில் ஆறுதலுக்கு கூட யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள். இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 1000 சொந்தங்கள் உன்னை சுற்றி சுற்றி இருந்தாலும் உன்னுடைய கணவனோ அல்லது உன்னுடைய மனைவியோதான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் என்றுமே நீ அனாதையாகத்தான் இருக்க போகின்றாய். இதை நீ வாழும் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் இத்தனை நாளும் நீ புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, சில சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் உண்மைகள் கசப்பாக இருந்தாலும் இதை நீங்கள் உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ இதையெல்லாம் தாமதமாக உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக அந்த நேரம் இந்த உறவானது உன்னோடு இல்லாமல் போவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. ஏனென்றால் காலம் இன்று இருப்பவர்களை நாளை பார்க்க முடியவில்லை என்பதை தான் உனக்கு எப்பொழுதும் உணர்த்துகின்றது. அதைத்தான் உன் அம்மாவும் உன்னிடத்தில் நான் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, உன்னுடைய துணையானவரை நீ சில சமயங்களில் மனம் வருந்தும்படியாக பேசிவிட்டாலும், அவர் உன்னிடத்தில் மனம் வருந்தும்படி பேசிவிட்டாலும் உங்களுக்குள்ளே அந்த ஈர்ப்பானது இருந்து கொண்டுதான் இருந்தது. இதுவெல்லாம் இந்த அம்மாவிற்கு நிச்சயமாக நன்றாக தெரியும். உங்களில் ஒருவர் நிச்சயமாக ஒவ்வொரு சமயங்களிலும் விட்டு கொடுத்துதான் சென்றீர்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் இருவரும் ஒருவரின் மேல் ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பானது எந்த குறையில் இல்லாமல் தான் இருக்கின்றது. ஆனாலும் சில கோபத்தாபங்களில் அவசரப்பட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்கின்றீர்கள். இந்த பிடிவாதம் மட்டும் வந்துவிட்டால் ஒரு சில சமயங்களில் இருவருமே புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாமல் போய்விடுகின்றீர்கள். என் அன்பு குழந்தையே, இன்று உங்கள் இருவருக்குமான இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் மூன்றாவது ஒரு நபராக இருந்தாலும் என் செல்ல குழந்தையே,
உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் ஆற அமர்ந்து உங்களுக்குள்ளே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். உன் துணையானது உன்னிடத்தில் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாசத்தில் உன்னிடத்தில் குறை வைக்கவில்லை. பலமுறை இது போல நடந்த பிறகும் சில சமயங்களில் எல்லாம் அதை அவர்களின் மனது ஏற்க மறுக்கின்றது. நீயோ அவரை உன் உயிருக்கும் மேலாகவே நினைத்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனாலும் என் அன்பு பிள்ளையே, ஒரு பிரச்சனையை எப்படி சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பது மட்டும் உனக்கு இன்னும் நன்றாக தெரிவதில்லை. அம்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது. அது என்ன தெரியுமா? உனக்காக தன்னுடைய தாய் தந்தையர்களை எல்லாம் விட்டுவிட்டு நீயே உலகம் என்று உன்னை தேடி வந்தவர்களை எல்லாம் ஒரு நாளும் நீ உதாசீனப்படுத்தி பேசிவிடக் கூடாது. உன்னுடைய தன்மானத்திற்காக செய்கின்றேன் என்று நீ எந்த ஒரு தவறையும் செய்துவிடக் கூடாது. அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே பிரிந்து உன்னோடு வந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட அங்கே யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீ அப்பாவாகவும் அம்மாவாகவும் நீ மட்டுமே இருந்து அவர்களை வாழ்க்கையில் வளம் நடத்த வேண்டும். தவறே ஏதாவது செய்திருந்தால் கூட அதை திருத்தி நல்வழிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதை விடுத்து பிரிந்து செல்வதோ பிரிய வேண்டும் என்று நீ கோபப்பட்டு கத்துவதோ உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல. என் தங்கமே, நீ நினைக்கலாம், நாம் சம்பாதிக்கின்றோம், நான் தானே இந்த வீட்டில் சம்பாதித்து அனைவரையும் காப்பாற்றுகின்றேன், நான் தானே நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்றேன் என்று கூட நீ சொல்லலாம். நீ ஆண் என்பதால் சம்பாதித்து காப்பாற்றுவது தானே உன் கடமையாக இருக்கின்றது. அவள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் குழந்தைகளையும் பார்ப்பதிலேயே அவர்களினுடைய முழு நாளும் அங்கே கடந்து போகின்றது. என் குழந்தையே, சில சமயங்களில் நீ உன்னுடைய துணையிடத்திலே அதட்டலாக பேசினாலும் கூட, கோபமாக கத்தினாலும் கூட அவர்கள் உன்னுடைய பேச்சில் பயந்து விடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய பேச்சினை கேட்டு எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை ஆரம்பத்திலேயே அவர்கள் வைத்து கொண்டுதான் இருந்தார்கள். இப்போது வரை அதை பின்பற்றியே நடந்தும் வருகின்றார்கள். என் செல்ல குழந்தையே, கணவனுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசிவிட்டால் அங்கே குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுந்துவிடும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகமாக வருவது எல்லாம் கணவனினுடைய பேச்சுக்கு மனைவி எதிராக பேசி கொண்டிருப்பதாலேயோ அல்லது மனைவியுடைய பேச்சுக்கு கணவன் எதிர்மறையாக பேசி கொண்டிருப்பதனாலேயோ மூன்றாவது ஒரு நபரை தேவையில்லாமல் உன்னுடைய குடும்ப விஷயங்களுக்கு ஆலோசனை வழங்க நீ அழைக்கின்றாய் என்றால் அங்கே உன்னிடத்தில் பிரச்சனைகள் புதிதாக ஆரம்பிக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அம்மா சொல்வது பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதிர்மறையாக கூட நடக்கலாம். அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்கு பொருந்தாது. என் செல்லமே, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கும் அன்பானது இருவரும் கட்டிப்பிடிப்பதனாலோ முத்தமிடுவதனாலோ இல்லை. அதற்கும் மேலாக உன்னோடு வாழ்பவர் உன்னுடைய உணர்வுகளையும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளையும் புரிந்து கொள்வதில்தான் இருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் நல்ல அன்போடு புரிந்து நடந்து கொள்வதில் தான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒவ்வொருவரும் அவர்களினுடைய குழந்தைகளுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இதையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் எல்லோரும் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இது போன்றெல்லாம் நடப்பதற்கு நாமவே எல்லாவற்றையும் தவறுகளாக செய்துவிடக் கூடாது அல்லவா? உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில்
எப்பொழுதும் நீ அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நீ பெண்ணாக இருந்தால் உன்னுடைய மாமியாரையும் மாமனாரையும் பெற்றோர் போல பார்த்து கொள்ள வேண்டும். அதுவே நீ ஆணாக இருந்தால் உன்னுடைய மனைவியின் பெற்றோரையும் உன்னுடைய தாய் தந்தையைப் போலதான் பார்த்து கொள்ள வேண்டும். என் தங்கப்பிள்ளையே, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதையெல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு பலம் என்ன தெரியுமா? அவனுடைய மனைவிதான். எப்பொழுதும் சில பெண்களை தவிர எல்லா பெண்களும் தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய அதிகாரத்தையோ தன் கணவனிடத்தில் வெளிப்படுத்துவது இல்லை. ஒருவருக்கொருவர் அதீத அன்பு வைத்துவிட்டுதான் அங்கே இதையெல்லாம் வெளிப்படுத்த தெரியாமல் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு எல்லாம் சண்டையிட்டு உங்களையும் வைத்து கொண்டு உங்கள் குழந்தைகளையும் கண்கலங்க வைத்து விடுகின்றீர்கள். என் தங்கமே, நீ என் குழந்தை அல்லவா? நீ ஆணாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய மனைவியிடத்தில் அன்பாக பேச வேண்டும். வெளியில் உனக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தது தன்னுடைய வீட்டையும் நீ கவனிக்க வேண்டும் அல்லவா? இந்த குடும்பத்திற்காகத்தானே நீ இத்தனையும் செய்து வருகின்றாய்.